قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد, எங்களோட இன்றைக்கு ரமதானுடைய பாடத்தொடரில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் 5வது நாளை அடைஞ்சிக்கிறோம். இந்த 5வது நாளில் நாங்கள் ஏற்கனவே 4வது பாடத்தில் பார்த்த எங்களோட நாவை பாவமான விஷயங்களில் நாங்கள் பாதுகாத்து கொள்வது சம்பந்தமாக நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம். அதில் தொடராக இன்னும் சில பகுதிகள் இருக்கிறத நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். அதே நேரம் இன்னும் 2 தலைப்புகள், அதாவது சாதாரணமாக ஒரு நோம்பாளி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில உபதேசங்கள், அதே போல் 3வதாக இந்த ரமதான் சம்பந்தமாக வந்துள்ள ஆதாரமற்ற சில ஹதீஸ்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அப்போ முதல் படியாக நாங்கள் ஏற்கனவே 4வது பாடத்தை கடைசியாக பார்த்த எங்களை நாவை பாவமான விஷயங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள சம்பந்தமாக தொடர நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் முதலாவதாக இன்றைய ஒரு பாடத்தில் எங்களை நாவை பாதுகாத்து கொள்கிற சம்பந்தமாக உள்ள 7வது அம்சம் என்னன்னு கேட்டால், எங்களோட நாவை பாவமான விஷயங்களை நாம் பாதுகாத்து கொள்வது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துடைய அந்த சந்தர்ப்பத்தில் வச்சு, நரகத்துடைய அந்த கொடுமையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆகவே கூடிய ஒரு அதாபண்டத்தை அல்லாஹு தாலா நரவாசிகளுடைய ஷீல்கள், அதாவது அவங்களுடைய சலம், அவங்களுடைய காயங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஷீல், அதிலிருந்து அல்லாஹு தாலா சில கூட்டங்களை வேதனைக்குட்படுத்துவான். அந்த மாதிரி வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கிற நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்வது. அப்படி சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சுனன் அபீ தாவூத்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு மூமினோண்டு கிட்ட இல்லாத ஒரு விஷயம் சம்பந்தமாக சொல்லதாக இருந்தேன் சொன்னார், அதாவது அஃபாண்டமாக ஒரு மோமினோண்டு கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறதாக இருந்தேன் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி அஃபாண்ட சொல்லக்கூடிய ஒருத்தர் அஸ்கனஹுல்லாஹ் ரதவத்துல் ஹபாலி அல்லதி யஹ்ருஜு மிம்மா கால் ஹத்தா யஹ்ருஜு மிம்மா கால், அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி அஃபாண்டம் சுமத்தினு சொன்னால் அவர் அந்த அஃபாண்டத்திலிருந்து மீளும் வரங்காட்டியும், அந்த அஃபாண்டத்தை வாபஸ் பெறங்காட்டியும் அல்லாஹு தஆலா அந்த மனுஷனை நரகத்தில், அதாவது நரகவாசியுடைய ஷீல் சலம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த மாதிரி சலங்கள் நிறைஞ்சிக்கூடிய இடத்துல வந்து அல்லாஹு தாலா இந்த மனுஷனை வாழ வைப்பான்ன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு கொடிய ஒரு சம்பவம், கொடிய ஒரு அதாபன்னு நினச்சிப்பாங்க. சாதாரணமான நாங்கள் ஒரு காயம் ஒன்றில் ஷீல் வந்ததுனாவே அதை அருவருக்கிறோம், அதே நேரம் அது மிச்சம் நாங்கள் ஒதுக்குறோம். ஆனால் அல்லாஹு தாலா கியாமத் நாளில் நரகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், இதை ஒரு கொடுமையாக வச்சுக்கிறான். யார் ஒரு முஸ்லீம் ஒன்றுக்கு அஃபாண்ட சுமத்துகிறானோ அவனுக்கு ஒரு தண்டனை அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அதில் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எங்களை நாவை அஃபாண்ட சுமத்துறதுலேருந்து நிறைய பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை வேண்டியிருக்கிறேன். அடுத்தது 8வது அம்சம் என்னென்றால், எங்களோட நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்வது வட்டியினுடைய ஆக கொடுமையான வட்டியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இதுக்குரிய விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, வட்டியில் இருக்கக்கூடிய ஆகவே மோசமான வட்டி என்னென்றால், ஆகவே கொடுமையான வட்டி என்னென்றால், ஒரு முஸ்லிமனுடைய மானம், மரியாதை, அந்த மாதிரி விடயத்தில் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஒருத்தர் அவரோட நாவால கேவலப்படுத்துறாங்க சரி, இந்த மாதிரி நாவால வந்து ஒரு முஸ்லிமனுடைய மரியாதையை வந்து பங்கப்படுத்துறதாக இருக்கு சொன்னால், மானக்கேட நடந்து கொண்டு சொல்லி சொன்னால், இது வட்டியில் இருக்கக்கூடிய கொடுமையான வட்டி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாவம் எடுத்து விளையுங்க. என்றால் எங்களுக்கு தெரியும், வட்டின்னு சொல்லி சொன்னாண்டா ஒரு இன்னமொருத்தருடைய சொத்தை நாங்கள் அநியாயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்துட்டு இந்த வட்டியை சொல்கிறேன். இந்த வட்டி சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ்கள் மிச்சம் பாரதூரமானது, அது மிச்சம் கொடுமைக்குரிய, அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அதாபலுக்குரிய ஒரு பாவம் வந்துட்டு இந்த வட்டியை தான் நாங்கள் விளைவிக்கிறோம். அந்த மாதிரி வட்டிகள், ஏன்னா வட்டின்னு சொல்லி சொன்னா இன்னமொருத்தருடைய சொத்தை நாங்கள் அநியாயமாக அரிக்கிறது. ஆனால் சொத்தை விட ஆகவே முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனுடைய மான மரியாதைன்னு சொல்கிறது. அப்போ ஒருத்தருடைய மான மரியாதை நாங்கள் மீறுற மாதிரி நடந்து கொண்டு சொன்ன அநியாயமான முறையில், அது வட்டி இருக்கக்கூடிய ஆகவே மோசமான வட்டி என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். என்ற ஒரு மனுஷனுடைய சொத்தை விட ஆகவே முக்கியமான பகுதி என்னென்றால் அவனுடைய மானம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 9வது இந்த அம்சம் என்னென்றால், எங்களோட நாவை நாங்கள் பாதுகாக்கிறது மூலமாக கியாமத்துடைய நாளில் இருக்கக்கூடிய இருட்டிலிருந்து
அது எங்களுக்கு பாதுகாப்பாக ஈடேற்றமாக அமையும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறான். அப்போ இதுக்கு ஆதாரம் என்னென்னா சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அப்துல்மு துலுமாத்து யௌமல் கியாமா, அதாவது அநியாயம் என்பது கியாமத்துடைய நாளில் அது இருள்களாக இருட்டாக இருக்கும். அப்போ கியாமத்துடைய நாள் சொல்லி சொல்கிறது சாதாரணமான ஒரு நாள் ஒன்று இல்லை. அந்த நாள் மிச்சம் பயங்கரமான ஒரு நாள். இது சம்பந்தமாக கடுமையாக குர்ஆன் ஆயத்தில் ஹதீஸில் வந்திருக்கிறோம். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு உதவியும் இல்லைன்றது வந்து நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ அந்த நாளே கொடுமையான நாள். அந்த மாதிரி கொடுமையான நாளில் அதுக்கு மேல் மிச்சமாக இன்னும் எங்களுக்கு இருட்டாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் அது இந்த அநியாயம் எடுத்து விளங்கிக்கணும். அப்போ எங்களுடைய நாங்கள் இன்னமொத்தருக்கு அநியாயம் செய்கிறது, அது வார்த்தையில் அழிக்கலாம் அல்லது எங்களுடைய அமல்களை அழிக்கலாம், எப்படி அழிக்கலாம், ஏதோ ஒரு முறை இன்னமொத்தருக்கு அநியாயம் சொல்லி செய்கிறது, அது இருள்களாக கியாமத்து நாளில் வரும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுடைய நாவை இந்த மாதிரி அநியாயமான விஷயங்களை இந்த பாதுகாத்து கொள்வது கியாமத்துடைய நாளில் இருளிலிருந்து தப்பக்கூடிய ஒரு காரணமாகிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். 10வது அம்சம் என்னென்றால் எங்களோட நாவை நாங்கள் பாவமான விஷயங்களை பாதுகாத்து கொள்வது ஜாஹிலியா காலத்துடைய சரி, அதாவது எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தவ்வா செய்யப்ப கொள்ள அந்த தவ்வாக்கு முரணா யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்களோ அது எல்லாமே ஜாஹிலியா தான். அதெல்லாம் வந்து அறியாமை காலத்துடைய பண்புகள் தான். அப்போ அந்த அறியாமை காலத்துடைய அந்த பண்புகள், அந்த மோசமான விஷயங்கள், அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கொண்டு தான் எங்களோட நாவை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கொள்றது. அப்படி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது ஒரு யுத்தம் ஒன்றுலேருந்து அவங்க திரும்பி வரப்போக்கல, இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வச்சு ஒரு முஹாஜிரி ஒரு சஹாபி உண்டு, அதாவது முஹாஜிரிங்களை சேர்ந்த ஒரு சஹாபி உண்டு அன்சாரி சஹாபி ஒன்றுக்கு அவங்க அடிக்கிறாங்க. அப்போ இந்த அடித்த நேரம் வச்சு அந்த அன்சாரி சஹாபி அன்சாரிகளை வந்து உதவிக்கு கூப்பிடுறாங்க, அன்சாரிகளை எனக்கு உதவிக்கு வாங்க உண்டு. அதே போல் அந்த முஹாஜிரி சஹாபி இதை கேட்டுட்டு அவர் முஹாஜிரிங்களை வந்து கூப்பிட்டாரு உதவிக்கு. அப்போ இதை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய கோபம் போகிறான். அப்போ கோபம் போய்த்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த ஜாஹிலியா வாதம், இந்த ஜாஹிலியா வார்த்தை ஏன் இப்படி நீங்க நடந்து கொள்றீங்க என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன் இந்த ஜாஹிலியா வார்த்தை நீங்க பயன்படுத்துற, ஏன் இப்படி ஒவ்வொரு கூட்டமா பிரிஞ்சு கொண்டு அதுக்கு பிடிவாதம் பிடிச்சு கொண்டு ஏன் இப்படி நடந்து கொள்றீங்கன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு தான் சஹாபாக்கள் வழங்கப்படுத்துறாங்க, இப்படித்தான் ஒரு முஹாஜிரி சஹாபி ஒன்று அன்சாரி சஹாபி ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து இந்த வாதங்களை வந்து விட்டு போடுங்க, ஏன்னா இது வந்து மிச்சம் நாற்றம் அடிக்கக்கூடியது, துர்நாற்றம் அடிக்கக்கூடியதுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் கூட்டமாக பிரிஞ்சு கொண்டு சரி, நாங்கள் அந்த கூட்டத்துக்கு பிடிவாதம் பிடிச்சி இந்த மாதிரி நாங்கள் அடுத்த ஒரு கூட்டத்தை வந்து எதிர்க்கிறது, அது ஊராய்க்கலாம் நாடாய்க்கலாம் அது எதாக இருக்கலாம், இப்படி கூட்டம் பிரிஞ்சு கொண்டு இஸ்லாமான மார்க்கம் என்று இல்லாமல், அதாவது உண்மையான தூய மார்க்கம் இல்லாமல் வேறு வேறு காரணங்களுக்காக நாங்கள் கூட்டமாக பிரிஞ்சு கொண்டு அடுத்தாக்களை எதிர்க்கிற முகமாக இப்படியெல்லாம் பேசுறது இது ஜாஹிலியா காலத்து துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ முஹாஜிரிங்கள் அன்சாரிகள் சொல்றது வந்து கண்ணியமான சஹாபாக்கள், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, முஹாஜிரிங்கிற அடிப்படையில் அல்லது அன்சாரி அடிப்படையில் வந்து சில சஹாபாக்கள் இப்படி தப்பான முறை நடந்து கொண்டாங்க, பிடிவாதம் பிடிச்சு கொண்டு பிரிஞ்சு கொண்டு இப்படி நடந்து கொண்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஜாஹிலியா காலத்து பண்பு, ஜாஹிலியா காலத்து வார்த்தைன்னு சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிச்சாங்க. அப்போ இதுலேருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஜாஹிலியா காலத்து குணத்திலிருந்து எங்கள் நாவுகளை நாங்கள் பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கணும். அடுத்த 11வது அம்சம் என்னென்றால் எங்களோட நாவை நாங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாத்து வச்சுக்கொள்றது வந்து ஷைத்தானுக்கு ஒப்பாரிலிருந்து ஒரு ஈடேற்றமாக பாதுகாப்பாக இருக்கிறான்னு நாங்கள் விளைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது ஷைத்தான் அவனை இந்த அரபிய தீபகட்டத்தில், அதாவது அரபியன் பெனிசூலா அதாவது அரபிய இந்த தீபகட்டத்தில் வந்து அவனை வந்து தொழக்கூடியவங்க வணங்குவாங்க என்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை விட்டு வந்து ஷைத்தான் நிராசை அடைஞ்சிக்கிறான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஷைத்தானுக்கு வந்து இந்த அரபு தீபகத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் யாருமே, அதாவது தொழக்கூடியவங்க யாரும் முழுசாக வந்து இபாதத் செய்ய மாட்டாங்க என்றதை வந்து ஷைத்தானுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஷைத்தானுக்கு வந்து அப்படி ஒரு ஆசை ஒன்று இல்லை, ஷைத்தான் இந்த விஷயத்துல வந்து நிராசை அடைஞ்சிக்கிறான்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ மொத்தமாக அரபிகள் வந்து ஷைத்தானை வணங்க மாட்டாங்க என்றது வந்து ஷைத்தானுக்கே அது விளங்கிட்ட, ஷைத்தானை வந்து அதில்
ஃபிடப்பாயிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு நாங்கள் இதில் இன்னும் விளங்கணும் என்னென்றால், அதுக்காக மொத்தமாக வந்து அரபிகள் வந்து ஷிர்க் வைக்க மாட்டாங்களோ அல்லது ஷைத்தானை வழிபட மாட்டாங்களோன்றது இல்லைன்றது நான் விளங்கிக்கணும். ஏன்னா வேறு வேறு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க, கியாமத்துடைய நாள் வரப்போக்குள்ள லாத் அல் உஸ்ஸா போல ஷில்ஹத் திரும்ப வழங்கப்படும்ன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதில் வழங்கணும் என்ற இது ஷைத்தானுடைய எதிர்பார்ப்பு, ஷைத்தானுடைய நிராசையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். ஷைத்தான் இப்படி நிராசை அடைஞ்சிக்கிறான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். ஆனால் ஷைத்தான் நிராசை அடையாத ஒரு விஷயம் ஒன்றைக்கு, அது என்னென்றால் உங்களுக்கு மத்தியில் வந்து பிரச்சனைகள் உருவாக்குறது, பிளவுகளை உருவாக்குறது விஷயத்துல ஷைத்தான் நிராசை அடைஞ்சில்லை என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். இப்போ ஷைத்தான் கடைசி வரங்காட்டி முஸ்லிம்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வந்து மிச்சம் ஆர்வமாய்க்கிறான். அது அந்த விஷயத்துல வந்து ஷைத்தான் நிராசை அடைஞ்சில்லைன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த மாதிரி பிளவுகளை பிரச்சனைகளை உருவாக்குறது, அப்போ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நாக்கால முஸ்லிம்கள் மத்தியில் இப்படி பிரிவினர்கள் உண்டாக்குற சொல்லி சொன்னால் அவர் ஷைத்தானுக்கு ஒப்பாகக்கூடிய ஒருத்தரானதை விலையும் கொள்ள போகணும். அடுத்ததாக 12வது அம்சம் என்னென்றால், எங்களோட நாவை இந்த மாதிரி பாவமான விஷயங்கள் நான் பாதுகாத்து கொள்வது, மொத்தமாக எங்களோட மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, அதை வலிச்சு இல்லாமலாகக்கூடிய விஷயங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, நான் உங்களுக்கு நோன்பு, அதே போல் தொழுகை, சதகா, இது எல்லாத்துடைய தரஜாக்களை பார்க்க, இது எல்லாத்துடைய தரங்களை பார்க்க ஆகக்கூடிய சிறந்த தரஜா உள்ள ஒரு அமலான சொல்லி காட்டவானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அப்போ அந்த நேரத்தில் வச்சு அவங்க அடுத்த வேற வேற சஹாபாக்களும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இஸ்லாஹு தாத்தில் பைன், அதாவது உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து அதை சீர் செய்து கொள்வது, அதே போல் சரி செய்து கொள்வது, இதுதான் நோன்பு, அதே போல் தொழுகை, அதே போல் சதகா, இந்த எல்லா விஷயங்களை பார்க்க உயர்ந்த அந்தஸ்து உரியது என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே நேரம் ஃபஸாது தாத்தில் பைனி அல் ஹாலிகா, அதே போல் இந்த மாதிரி உறவுகள், அது குடும்ப உறவு வாய்க்கலாம், நண்பர் என்று சொல்லி உறவாய்க்கலாம், எந்த அடிப்படையில் உள்ள உறவாக இருந்தாலும் சரி சொன்னாலும் சரி, அந்த மாதிரி உறவுகளை வந்து பாழாக்குறது, அதில் குழப்பங்கள் ஏற்படுத்துறது, இதுதான் மொத்தமாக அழிக்கக்கூடியது, மொத்தமாகவே வலிக்கக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல் ஹாலிகான்னு சொல்றது. அதாவது ஹாலிகான்னு சொல்றது வந்து டிரெக்டான மீனிங் என்ன கேட்டோம்னா நேரடி பொருள், அதாவது வலிக்கக்கூடியது. எப்படி நாங்கள் ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கருவி என்றால் நாங்கள் முடியை சேவ் பண்ண சொன்னால் அது அடியோடு அழிஞ்சு போகும். அதே போல எங்களுடைய மார்க்கத்தை அடியோடு அழிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி குழப்பங்களை உருவாக்குறது. அப்போ நல்லா இருக்கக்கூடிய ஆக்கள் மத்தியில், இந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் மத்தியில் நாங்கள் பிரிவுகளை உண்டாக்குறது வந்து இது ஆகப்பெரிய ஒரு பாவம். இது எல்லாத்தையுமே எங்களோட மார்க்கத்தை அழிச்சிடுமென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். அதே நேரம் இப்படி ஒத்துமையாக நாங்கள் நடந்து கொள்வது, அடுத்தாக்கள் மத்தியில் வந்து நல்ல உறவுகளை ஏற்படுத்துறது, பிரச்சனை நடந்தாக்கள் மத்தியில் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, இது நோன்பு, அதே போல் தொழுகை, சதகா, இது எல்லாத்தையும் பார்க்க உயர்ந்த அந்தஸ்துரியது என்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அடுத்த 13வது அம்சம் என்ன கேட்டா, கியாமத்துடைய நாளில் நாங்கள் நஷ்டவாளி ஆகிறதுலிருந்தும் இது பாதுகாப்பாகிக்கிறன்றது நாங்கள் விளைவிக்கிறோம். அதாவது எங்களை நாவ பாவமான விஷயங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வது கியாமத்துடைய நாளில் நாங்கள் நஷ்டவாளியாக மாறுறதுலேருந்து அது ஈடேற்றமாக பாதுகாப்பாக இருக்கும்ன்றதை நாங்கள் விளைவிக்கிறோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அவங்க கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களில் நஷ்டவாளி யாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு சஹாபாக்கள் சொல்கிறாங்க வந்து, எங்களிடத்துல வந்து நஷ்டவாளி யாருன்னு கேட்டால், எவருக்கு காசு பணம் இல்லையோ, எவருக்கு சல்லி தீனார் திருகம் இல்லையோ, அதே நேரம் இவருக்கு சொத்துகள் இல்லையோ, சரி இவர்கிட்ட எங்கள்கிட்ட வந்து அதாவது எங்களோட பழக்கத்தில் வந்து நஷ்டவாளி என்று நாங்கள் சொல்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, என்னுடைய உம்மத்தில் யார் நஷ்டவாளின்னு கேட்டால், ஒருத்தர் இருப்பாங்க அல்லது ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க கியாமத் நாளில் வந்து தொழுகையோட, நோம்போட, ஜக்காத்தோடு வருவாங்க, இந்த மாதிரி நிறைய அமலை செஞ்சு கொண்டு வருவாங்க. ஆனால் அதே நேரம் அவர் அடுத்தவருடைய மானத்தில் விளையாடி இருப்பார், அடுத்தவருடைய மானத்தில் வந்து அதை கேவலப்படுத்திக்கும், அதே நேரம் அடுத்தவனை கேசரிக்கும், அடுத்தவன் மேலே அஃபாண்டம் சுமத்திக்கும்,
அதே போல் அடுத்தவனுடைய சொத்தை வந்து சூறையாடிக்கும். அப்போ இப்படியான நிலைமையில சில ஆக்கள் வருவாங்க, என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஆக்கள். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒருத்தர் வந்து நிறுத்தாட்டப்படுவார். நிறுத்தாட்டப்பட்டு அந்த அநியாயம் செஞ்சவர் அவருடைய நன்மைகளை வந்து அநியாயம் செய்யப்பட்டவருக்கு வந்து கொடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நஷ்டவாளி அடையத்துக்குரிய ஒரு தன்மைன்றது நாங்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு படித்து கொள்ளையிலும். அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி அநியாயம் செஞ்சு சொன்ன அடுத்தாக்களுக்கு அடுத்தவருடைய மானத்தை நாங்கள் விளையாடி சொல்லி சொன்னாண்டா அவருடைய நன்மை அநியாயம் செய்யப்பட்டவர் கொடுக்கப்படும். அப்படியே கொடுக்கப்பட்டு அந்த நன்மை முடிகிற ஒரு கட்டம் வரும். சரி, அதாவது அநியாயக்காரனுடைய நன்மை எல்லாம் முடிகிற ஒரு கட்டம் வரும். அதுக்கு பிறகு நடக்கிற அதில் அப்படி நடந்ததுக்கு பிறகும் அவருடைய அந்த நஷ்டத்துக்கு அவருடைய அந்த அநியாயத்துக்கு வந்து அது ஈடாக இல்லாட்டி அதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாக்கணும், அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவம் அந்த பாவத்தை அநியாயம் செஞ்சவருக்கு வந்து அது கொடுக்கப்படும், அது சுமத்தப்படும். அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த அநியாயம் செஞ்சவருடைய பாவங்கள் அதிகரித்து அது மூலமாக அவன் நரகத்தில் எரியப்படுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ நரகத்தில் நாங்கள் மங்களத்தை அடையிறதுக்கு, நரகத்தில் நாங்கள் பெய்த்து நஷ்டவாளியாக அடையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது தான் நாங்கள் அடுத்தவருடைய மானத்தை விளையாடுறது, அடுத்தவனை நாங்கள் தேவைக்கு இல்லாமல் ஏசுறது, தேவைக்கு இல்லாமல் அஃபாண்டை சுமத்துறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறதுன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி வார்த்தையிலிருந்து நாங்கள் எல்லாம் பாதுகாக்கும், நஷ்டவாளியாக அடையாமிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். அடுத்த 14வது அம்சம் என்னென்றால் எங்களை நாங்கள் இந்த மாதிரி பாவமான விஷயங்கள் பாதுகாக்கிறது மூலமாக கியாமத்துடைய நாளில் நரகத்தில் அல்லாஹு தாலா நரக நெருப்பால் 2 நாட்கள் வந்து கொடுப்பான் சிலாக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையிலிருந்து ஈடேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுனன் நபி தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருத்தருக்கு இந்த துனியாவில் இந்த உலகத்தில் 2 முகங்கள் இருக்கிறதோ அவருக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா நரகத்தில் நெருப்பில் உள்ளான சரி அதான் நெருப்பால் அல்லாஹு தாலா 2 நாட்களை வந்து கொடுப்பான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது நெருப்பால் உள்ள 2 நாட்களை கொடுப்பான். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், மக்கள் ஆகவே மோசமானவர் யாரான்னு கேட்டா 2 முகமுடையவர். ஒருத்தருக்கு 2 முகம் சொல்லி சொன்னார். ஒரு கூட்டத்திட்ட வந்து ஒரு மாதிரியும் இன்னமொரு கூட்டத்துக்கிட்ட பேய்த்து இன்னமொரு மாதிரியும் இருக்கக்கூடியவர். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் மக்களே ஆகவே மோசமானவர்ன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்படி இதுதான் முனாஃபிக்குடைய பண்பாகவும் இருக்கிறது. எல்லாம் பாதுகாக்கணும். அதாவது ஒரு கூட்டத்திட்ட பேய்த்து அவங்கள சமாளிக்கிற மாதிரி இன்னமொரு கூட்டத்திட்ட பேய்த்து அவங்களையும் சமாளிக்கிற மாதிரியும் அல்லது 2 கூட்டத்துக்கு மத்தியில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியும் இந்த மாதிரி மாற்றி நடந்து கொள்வது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்க 2 முகமுடையவங்க. அப்போ இந்த மாதிரி ஆக்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் நெருப்பால் உள்ள 2 நாட்களை கொடுப்பான். அது மூலமாக அவங்க வேதனை செய்யப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி கொடிய தண்டனை அப்படி சாதாரணமாக எங்களோட நெருப்பு வந்து மேலே பட்டாவி தாங்கிக் கொள்ளாது. அதே நேரம் இந்த மாதிரி நெருப்பிலே உள்ள ஒரு நாக்கு, அது ஒரு நாக்கிலும் இல்லை 2 நாக்குகள் இப்படி கொடுக்கப்பட்டால் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய அதாபு வேதனைன்றதை நினைச்சு பாரோம். அப்போ அந்த மாதிரி அதாபில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை தான் எங்களை நாவை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துறது. அதே நேரம் 15வது அம்சம் என்னென்றால் கியாமத்துடைய நாளில் நாங்கள் நரகத்தில் என்னோட முகம் குப்புற விழாமிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது நரகத்தில் அல்லாஹ் தஆலா சில கூட்டங்களை நரகத்தில் வந்து தூக்கி போடுவாங்க, தூக்கி வீசுவாங்க அவனோட முகம் குப்புற இருக்கிற நிலைமையில. அப்படியாப்பட்ட அதாபில் இருந்தும் இந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்களை நாவை நாங்கள் பாவமான விஷயங்கள்லிருந்து பாதுகாத்து வச்சு கொள்றதுனது விளங்கிக் கொள்ளணும். இப்போ முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வாயால் பேசக்கூடிய விஷயங்களை வச்சும் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா என்று கேட்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கேட்டோடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏசிட்டே சொல்கிறாங்க வந்து, அதாவது மக்கள் நரகத்தில் ஜஹன்னத்தில் வந்து அவங்க முகம் குப்புற விழுறதெல்லாம், அப்படி இல்லாட்டி வேற சில ரிவாயத்தில் வர அவங்களுடைய மூக்கு துவாரங்கள் மேல் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அவங்க நரகத்தில் வந்து போடப்படுறது எல்லாமே அவங்க நாக்கால பேசின வார்த்தைனால தான் என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் நாக்கால பேசக்கூடிய விஷயங்களால தான் நாங்கள் நரகத்தில் முகம் குப்புறதா நிலைமையில, அதாவது தலைகீழா உள்ள ஒரு நிலைமையில அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி கேவலமான ஒரு நிலைமையில அல்லாஹு தாலா எங்கள் நரகத்தில் வீசுவான்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. அதனால யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறேன் சொல்லி சொன்னாங்க, அவர் நல்லதே பேசட்டும், அப்படி இல்லாட்டி தீய விஷயங்கள் பேசாமல் மௌனமாயிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு
நீங்கள் நல்லதை பேசுன்னு சொன்னா நீங்கள் நல்லதே சம்பாரிச்சு கொள்வீங்க. அதே நேரம் நீங்கள் தீமையான விஷயங்கள்ட்ட நீங்கள் பேசாமல் மௌனமாயிக்கல சொன்னால நீங்கள் தப்பி விடுவீங்கன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்கள் பேசணும், அதே நேரம் மௌனமாயிக்கணும்ன்றதை விளங்கி கொள்ள ஓணும். அதே போல தான் 16வது அம்சம் என்னென்றால், யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய நாவை இந்த மாதிரி பாவமான விஷயங்களுக்கு பாதுகாத்து வச்சு கொள்ற சொல்லி சொன்னால் அது அவருக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்றதை நாங்கள் விளைவிக்கிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருத்தர் அவருடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு, அதாவது வாய், இந்த உறுப்பும் அதே போல் அவருடைய 2 கால்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு, அதாவது அவரோட மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து பாவமான விஷயங்கள் இருந்து தவிர்ந்து அதுக்கு பொறுப்பாயிக்கிறாங்களோ, அது மனலகுல் ஜன்னா, நான் அவருக்கு சொர்க்கம் தரத்துக்கு பொறுப்புன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாங்கள் எங்களோட வாய் அதே போல் மர்ம உறுப்பை அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி, அதாவது ஹராமான விஷயங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிற சொல்லி சொல்லுங்க என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொர்க்கம் தரத்துக்கு பொறுப்புன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அடுத்தது 17வது அம்சம் என்னென்றால், யாராவது ஒருத்தர் இந்த ரமதானுடைய மாசத்துல அவர் பொய்யான விஷயங்களை, பொய்யான வார்த்தைகள், பொய்யான செயல்களை வந்து உடல்லாட்டி அந்த மாதிரி வேலையில் உடல்லாட்டி அவர் சாப்பாட அடிக்காமிக்கிறதால, அதே நேரம் அவர் எந்த ஒன்றும் குடிக்காமிக்கிறதால வந்து அல்லாஹ் தாலாக்கு எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்படி சம்பந்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருத்தர் ரமதானுடைய மாசத்துல பொய்யான விஷயங்கள், அப்படி இல்லாட்டி பொதுவாக ஹராமான விஷயங்கள், அது பொய்யாய்க்கலாம், புறமாய்க்கலும், கோளாயிருக்கலும், என்ன விதமான பொய்யான அதே போல ஹராமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இதுகளை உடல்லாட்டி, அதே போல தான் பொய்யான செயல்கள், அதே நேரம் எல்லா விதமான ஹராமான செயல்களை வந்து உடாமி இருக்கிறது சொன்னால் அவரோட சாப்பாடையோ அவரோட குடிப்பானத்தையோ உடுறதால தவிர்ந்து கொள்றதால அல்லாஹு தாலாக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹு தாலா இப்படியாப்பட்ட ஒரு நோன்பை எந்த விதத்திலையும் எதிர்பார்க்கறல்லன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த பொய்யான வார்த்தைகள் சொன்னாண்டா அது உள்ளுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா விதமான பாவங்களும் வரும். அப்போ நாங்கள் நோம்புடைய மாதம் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டால் அது நாங்கள் சாப்பாடு அப்புறம் எங்களுடைய குடிப்பானம் போல ஹலாலான விஷயங்களை மட்டும் தவிர்த்து கொள்றது வந்து இல்லை. சரி, அப்போ அதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய நோம்பை சொல்லி சொன்னதாகவே அரபுல பொருள் நாங்கள் தவிர்த்து கொள்றது, கட்டுப்பாடு ஆகிக்கிறது. பந்தடிப்படையில் எங்களுடைய கண்கள், எங்களுடைய செவி, காதுகள், எங்களுடைய நாக்கு, இது எல்லாமே வந்து நோன்பு பிடிக்கணும். அதாவது இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி பயன்படுத்தணும், பாவமான விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளணும், அண்டுதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ வெறுமனே சாப்பாடுகளை மட்டும், சாப்பாடுகளை தெரியும் ஹலாலான விஷயங்கள், குடிப்பானங்கள் ஹலாலான விஷயங்கள், ஹலாலை மட்டும் தவிர்த்து கொள்றது இல்லை நோன்பு என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி ஹராமான விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளாமிக்கிறது சொன்னாங்க, அந்த நோன்பு அது அதோடைய சவாபு, அதனுடைய கூலி வந்து அது குறைய கிடைக்கும், அல்லது அந்த சவாபு மொத்தமாக கிடைக்காதுன்றதை உலமாக்கள் வந்து விளங்கப்படுத்திக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஷரஹ் பண்ண போக்கல, அதாவது விளக்கம் கொடுக்க போக்கல உலமாக்கள் கொடுத்திக்கக்கூடிய விளக்கம் அதன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க இன்னும் விரிவாக இன்னும் ஒரு ஹதீஸில், அது 18வது அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சில நோம்பாளிர் இருப்பாங்க, அவங்களோட நோம்பில் வந்து பசிச்சிக்கிறதும் அதே போல் தாவமான ஒரு நிலைமையில வந்து இருக்கிறதும் தாகமும் தான் அவங்களுக்கு அது கூலியாக கிடைக்குமே தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இந்த முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சில நோம்பாளி இருப்பாங்க, அவங்களோட நோம்பில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்னென்றால் பசியும் தாகமும் மட்டும்தான், பசியும் தாகமும் மட்டும்தான். அப்போ வேற எந்த ஒரு பயனும் அந்த நோன்பு மூலமா இருக்காது. அதே போல தான் இன்னும் சில கியாமுல்லை தொழக்கூடியவங்க, அல்லாஹ்க்கு நின்று வழங்கக்கூடிய சிலாக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த நின்று வணங்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த தொழுகையில வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்னன்னு கேட்டா தூக்கம் முழிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு மட்டும்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்படின்னு அந்த தொழக்கூடிய தொழுகையில எந்த ஒரு பேசணும் இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஒன்று எங்களுக்கு வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ அதாவது நாங்கள் நோன்பு பிடிக்கிற சில சொன்னாண்டா எங்களோட செவி, எங்களோட பார்வை, எங்களோட நாவு, இந்த எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி நோன்பு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி உறுப்புகளை நாங்கள் ஹலாலான விஷயங்களை பயன்படுத்தி ஹராமான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து நடக்கணும் என்றதை விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட கேட்கப்படுற, அவங்க முக்கியமான தபௌ தாபிங்கள் உள்ள ஒரு இமாம் உண்டு, அவங்க சொல்லி காட்டுறாங்க,
அதாவது அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்ட பேணுதல்லே ஆகவே கடுமையானது கஷ்டமானது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதனை வச்சு அந்த இமாம் அவங்க பதில் கொடுக்குறாங்க, எங்களை நாவை பேணுதலாக வச்சுக்கொள்றது தான் என்னது அந்த இமாம் அவங்க பதில் கொடுக்குறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, சாதாரணமான விஷயம் வந்து இல்லை, எங்களை நாக்கை பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும்னு சொல்கிறது அது மிச்சம் கடினமானது. அதே போல தான் அது நாங்கள் அதை கூலியும் அதிகமானது. அதே போல் அப்படி தவிர்த்து நடந்து கொள்ளலாட்டி எங்களை நாக்கை பத்திரமா நாங்கள் வச்சுக்கொள்ளலாட்டி அதுக்குரிய தண்டனையும் மிச்சமே கடுமையானதை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அடுத்த பகுதியாக நான் எங்களோட இந்தியாவுடைய பாடத்தில் அதாவது நோம்பாளிக்குரிய பொதுவான சில உபதேசங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடையும் அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்தும் நோன்பு பிடிக்கணும். அப்போ இது மூலமாக நாங்கள் எங்களுடைய முந்தைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுறது என்றதை விளங்கிக்கொள்ளணும். ரெண்டாவது உபதேசமாக நாங்கள் விளங்கணும் என்னென்றால், இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் நோன்பை விட்றது, அதாவது நோன்பு பிடிக்க அமைக்கிறது அல்லது பிடிச்ச நோம்பை வந்து விட்றது, இதெல்லாம் மிச்சம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏற்கனவே நாங்கள் படித்த மாதிரி இதெல்லாமே பெரும் பாவங்கள் வரக்கூடிய ஒரு விடயம் எடுத்து விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுக்குரிய தண்டனை நாங்கள் நேற்றையுடைய பாடத்தை நாங்கள் படித்தோம். மூணாவது அம்சம் என்னென்றால், நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துள்ள இரவுகளை வந்து நாங்கள் கியாமுல்லையில் வந்து தொழணும். அப்போ தராவி தொழுகள், தஹஜ்ஜுடைய தொழுகள் வந்து நாங்கள் முக்கியமாக தொழ வேண்டியதாக இருக்கிற அதே நேரம் அதுலேயும் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் வந்து நாங்கள் ஈமானோடையும் அதே போல் அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்து தொழக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கிறது மூலமாக எங்களோட சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுறதுல விளங்கிக் கொள்ள ஓணும். அதே போல தான் நாலாவது உபதேசமாக நாங்கள் இந்த நோன்புடைய மாதத்தில் குறிப்பாக எங்களோட சாப்பாடுகள், குடிப்பானங்கள், அதே போல் எங்களோட உடுப்புகள் எல்லாமே ஹலாலான முறையில் வச்சுக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அப்போ இது மூலமாக எங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது விளங்கிக்கொள்ளணும். அதே நேரம் நாங்கள் இந்த நோன்புல அதாவது ஹராமான விஷயங்கள் செய்கிறது, அதாவது ஹலாலான விஷயங்களை பயன்படுத்தாமல் ஹராமான விஷயங்களை பயன்படுத்துறது மூலமாக, அதே போல் உதாரணமாக சிகரெட் போல விஷயங்கள் பயன்படுத்துறது எல்லாம் மிச்சம் பாவத்துக்குரிய விஷயம் என நோன்புடைய நன்மையில குறைக்கக்கூடிய விஷயம் என்ற விலையும் கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து நடந்து கொள்ளணும். அடுத்தது 5வது உபதேசமாக நாங்கள் விளங்கணும், இந்த நோன்புடைய மாசத்துல நாங்கள் ஏனையவர்களுக்கும் ஏனைய முஸ்லிம்கள் யாராவது ஒருத்தர் சரி அவங்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய அவகாசம் அந்த சந்தர்ப்பங்களை நான் அமைச்சு கொடுக்கணும். அப்போ இது மூலமாக நாங்கள் நிறைய நன்மைகளை அடைஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற. அதே நேரம் 6வது அம்சம் என்ன கேட்டால், இந்த ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக நாங்கள் தொழுகையோடு அதாவது 5 நேர தொழுகை வந்து ஜமாத்தாக சரி அதாவது ஜமாத்தோட வந்து தொழுது கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ இது மூலமாக எங்களோட அடுத்த நேரங்களை செய்கிறது இது வந்து வாஜிபான விஷயம் தான், கடமையான விஷயம் தானே. ஆனாலும் நோம்புடைய மாதம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இதுக்குரிய நன்மை அது மிச்சம் அதிகரிக்கிறது. அதே நேரம் நோம்புடைய மாதம் இந்த மாதிரி நாங்கள் விஷயங்களை பொடுப்போக்காய்க்கிறது ஏனைய மாதங்களை விட அது மோசமான விஷயம் என்றதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல தான் அடுத்த உபதேசமாக நாங்கள் இந்த நோம்புடைய மாதத்தை அதிகமாக சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாகவே வந்து கூடுதலாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே நேரம் நோம்புடைய மாசத்துல ஏனைய நாட்களை விட கூடுதலாக கொடை கொடுப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் 8வது அம்சமா நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், எங்கள்ட இந்த நோம்புடைய நேரங்கள்ல இந்த சந்தர்ப்பங்கள்ல சாலிஹான அமல்கள் நாங்கள் செய்யாம வீணடிக்கிறது விஷயத்துல வச்சு நாங்கள் மிச்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், கியாமத்து நாள்ல விசாரிக்கப்படுகிறதுக்கு. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அது கியாமத்து நாளில் வந்து விசாரிக்கப்படும், அதுக்குரிய கூலியல் வழங்கப்படும். அதனால எங்களை ஒவ்வொரு நேரங்களும் வீணடிக்காம சாலிஹான அமலை செய்வது மூலமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஓணும். அதே போல 9வது அம்சம் என்னன்னு கேட்டால், இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்கள் நிறைய உம்ராக்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். உம்ரா செய்யறதுக்குரிய வசதி உள்ள கட்டாயம் இதில் உம்ரா செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இது மூலமாக எங்களுக்கு ஹஜ்ஜு செஞ்ச ஒரு நன்மை கிடைக்கிறதுன்றதை விளங்கி கொள்ள ஓணும். அதே போல தான் 10வது அம்சமாக இந்த ரமதானுடைய மாசத்தை நாங்கள் நோன்பு பிடிக்க கொள்ள ராவுல கடைசி பகுதியில் அதாவது நேரத்தோடைய சகோருடைய உணவு எடுக்காம சகோருடைய உணவு வந்து நாங்கள் ஏழுமான மட்டுக்கு சொனக்கு எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். அதே நேரம் இந்த சகோருடைய உணவில் இருக்கக்கூடிய பறக்கத்தை நாங்கள் படித்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து நாங்கள் முயற்சி செய்யணும். அதே மாதிரி தான் நாங்கள் அடுத்த உபதேசமாக அதாவது நோன்பு துறக்கிற நேரம் அது சூரியன் மறைஞ்ச உடனே அதை லேட் ஆக்காம அவசரமாக ஏழுமான மட்டுக்கு நாங்கள் நோன்பு துறக்கிறது முயற்சி செய்யணும். அப்போ நோன்பு துறக்கிற விஷயத்துல வந்து மிச்சம் பொடுப்போக்காம இருக்காம அதுக்கு ஒரு நேரத்தில்
அந்த நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அப்போ இது மூலமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறையாக இருக்கிறன்றதை நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி தான் இந்த ரமதானுடைய நேரத்தில் வச்சு நாங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுறதுல ஈடுபடணும். ஏன்னா இந்த குர்ஆன் இறங்கி இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை குர்ஆனுக்குரிய கண்ணியம் நிறையவே நாங்கள் அது கொடுக்கணும்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களை பாவமான விஷயங்கள் இருந்து பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். அப்போ பொய், அதே போல் ஷாஃபன் செய்கிறது, அதே மாதிரி தான் புறம் பேசுறது, கோல் பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எங்களோட நாக்கை பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பாவங்கள், பொய், புறம், கோல் பேசுவது, ஷாஃபன் செய்கிறது, இந்த மாதிரி பாவங்கள் எங்களோட நோன்புடைய கூலியை குறைக்கக்கூடியதாக இருக்கிற அதே நேரம் இந்த நோன்புடைய மாதத்தில் நாங்கள் தேவைக்கு இல்லாமல் விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாங்கள் தவிர்த்து போகணும். பேலுமான மட்டுக்கு இந்த நோன்பு நாங்கள் மிச்சம் பக்குவமாக அடக்கமாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நோன்புடைய விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்க்கு நிறைய திக்ரல் செய்கிறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதே போல தான் அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவாக்கள் கேட்கறதுல நிறைய ஈடுபடணும். ஏன்னா ஒரு நோம்பாளியுடைய துவா அங்கீகரிக்கப்பட்ட அப்போ அந்த துவாவுடைய நேரம் நோம்பு பிடிச்ச அந்த நேரத்திலிருந்து நோம்பு ஒழுங்கு வரம் காட்டும் அந்த நேரத்தில், அதாவது பெரிய ஒரு பகுதி அந்த நேரம் இருக்கிறது நாங்கள் வளைக்கிறோம். அப்போ அது குறிப்பிட்ட நேரம் ஒன்று தாண்டி நிறைய நேரங்கள் இருக்கிற அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நான் ஒவ்வொரு நேரமாலும் துவாக்காக பயன்படுத்தி கொள்ளணும். அது மாதிரி தான் அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக இந்த ரமதானை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ எல்லா விதமான பாவங்கள்லேருந்து நாங்கள் கலந்து உண்மையான, அதே போல் முழுமையான தௌபன் நசூஹன்னு சொல்லுவோம், அந்த தௌபா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். என்ற அல்லாஹு தாலா நிறைய நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான். அதே போல் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளத்துக்கும் அல்லாஹு தாலா மிச்சம் லேசிப்படுத்திக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அப்போ இந்த மாதிரி மாதத்தில் எங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ரமதான் மூலமாக நாங்கள் முழுமையான பயிற்சி எடுக்கணும். முழுசாக நாங்கள் எல்லா விதமான பாவங்கள், எங்களுடைய கெட்ட வழக்கங்கள் இருந்து நாங்கள் எங்களை திருந்தி இதிலிருந்து மொத்தமாக மீளுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். அதே போல தான் இந்த நோன்புடைய மாதத்துக்கு பிறகும் நாங்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நாள் நோன்பு பிடிக்கிறது. இது முக்கியமான ஒரு ஒரு பண்பாக ஒரு மோமின்கிட்ட வரணும். அப்போ இந்த மாதிரி 6 நோன்பு பிடிக்கிறதால நாங்கள் வருஷம் முழுக்க நாங்கள் நோன்பு பிடிச்ச ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல தான் இந்த ரமதானுடைய மாதத்தை தாண்டி நோன்புன்னு வரப்போக்குள்ள நாங்கள் அரஃபாவுடைய நோன்பு, இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். என்ற அரஃபாவுடைய நோன்பு மூலமாக 2 வருஷத்துக்குரிய பாவங்கள் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அப்போ முந்தைய வருஷத்துடைய பாவம், பிந்தைய வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அது மாதிரி ஆஷூராவுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் குடிக்கிறோம். அந்த ஆஷூராவுடைய நோன்பு மூலமாகவும் எங்களோட முந்தைய வருஷத்துடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அதே போல் இந்த ரமதானில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல இபாதத்தில், நல்ல அமல்கள், நல்ல இந்த பயிற்சி இது ரமதானுக்கு பிறகும் அடுத்த ரமதான் வரங்காட்டி நாங்கள் இதை தொடர்ச்சியாக கொண்டு போகணும். அப்போ எந்த அளவுக்கு சொன்னால் என்னுடைய மௌத்து வரங்காட்டி கடைசியாக இந்த பயிற்சியை தொடராக நாங்கள் செய்யணும். இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறது வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்கள்கிட்ட உறுதியான எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அந்த மௌத்து வரம் காட்டியும் நான் உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அப்போ எங்களோட மௌத்து வரங்காட்டும் இந்த இபாதத்தை சொல்றது நாங்கள் செய்ய பழகி கொண்டிருக்கணும். அப்போ ரமதானும் கூட நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்றதை நான் படித்து நடந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இபாதாக்கள், தொழுகைக்கிறோம், நோம்பாய்க்கிறோம், ஜக்காத் ஆய்க்கிறோம், என்ன விதமான இபாதாக்கள் நான் இந்த ரமதானுடைய மாதத்தை செஞ்சிருந்தாலும் அதுக்குரிய வெளிப்பாடாக எங்களோட தௌபா அன் நசூ, முழுமையான தௌபா இருக்கணும். அப்போ இந்த முழுமையான தௌபா ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்றதை அவர் இந்த நோம்புடைய மாதத்தை உண்மையான முறையில் பயிற்சி எடுத்திக்கிறான்றதுக்குரிய அடையாளமாக இருக்கிறார். அதே போலத்தான் நோன்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் அவர் தப்பான கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்கி இருக்கிறார்ன்றதுக்குரிய விஷயங்களை நாங்கள் விலகிக் கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் தான் நாங்கள் நோம்பில் ஒழுங்கான முறையில் அமல் இபாதத் செய்யறதுக்குரிய அடையாளமாக இருக்கிறது விலகிக் கொள்ளணும். அடுத்ததாக கடைசியாவது பகுதியாக இந்த உபதேசங்களில் எங்களோட வாழ்க்கை காலத்தை அதை நாங்கள் மிஸ் ஆகிறதுக்கு முந்தி, அதை எங்களை கைவிட்டு போகிறதுக்கு முந்தி நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். அதனால தான் சில சலஃபு சாலிஹ்கள் அவங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் அழுவாங்களாம். அப்போ ஏன் காரணம் விசாரிக்கப்பட்ட நேரத்தில் வச்சு அவங்க சொல்லுவாங்க, நான் நோன்பு பிடிக்காத ஒரு நாளை யோசித்து நான் கவலைப்பட்டேன், நான் அழுகிறேன். அதே போல தான் நான் கியாமுல்லை தொழாத ஒரு நாளை, ஒரு இரவு ஒன்றை நினைச்சு
நான் கவலைப்பட்டேன் என்று அவங்க நடந்து கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரி தான் சலஃபுஸ் சாலிஹீன்கள், நல்ல முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபீங்கள், தபோ தாபீங்கள் வந்து நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரி நடைமுறைகளுக்கு நாங்கள் இருக்கணும். இப்போ எல்லா விதமான நேரங்கள்லையும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்யணும். அதனால நாங்கள் ஆரோக்கியமாகக்கூடிய நேரங்களை நிறைய அமல் இபாதத் செய்யறதுக்கு நாங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்ததாக இந்த உபதேசங்களுக்கு அடுத்ததாக அடுத்த பகுதியை எங்களுடைய பாடத்திக்கக்கூடியது அதாவது ரமதான் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சில ஆதாரமற்ற ஹதீஸ்ல சம்பந்தமா நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா இது முக்கியமான ஒரு பகுதி. ரமதானுடைய மாசத்துல நிறைய உபதேசங்கள் வந்து பேசப்பட்ட அப்போ சில வைஃபான ஹதீஸ்கள், ஆதாரமற்ற ஹதீஸ்கள், மௌதுவான ஹதீஸ்கள் மக்கள் மத்தியில் நிறைய அதாவது சோசியல் மீடியா வைக்கலாம், வேறு வேறு ஊடகங்கள் மூலமாகவும் பரவி கொண்டிருக்கிறத வந்து எங்களுக்கு காணலாம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்க வேண்டிய முக்கியமான தேவைக்கிற அந்த அடிப்படையில் முக்கியமாக இந்த மாதிரி ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்பப்படாது. அதே நேரம் இன்னும் சில ஹதீஸ்கள் வந்து பொருளை நாங்கள் எடுத்துக்கணும் சொன்னால் அது அழகான முறையிலைக்கும் ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நாங்கள் நம்பப்படாது. இன்னும் சில விஷயங்களை பொருளை கூட அதில் உள்ளடங்கிக்கக்கூடிய ஹதீஸோட சட்டத்திட்டங்கள் கூட வந்து அது ஆதாரமற்றது. எனவே அந்த அடிப்படையில் அமல் செய்யவும் கூடாதுன்றது நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது ஹதீஸாக சூமு தஸஹூன்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துக்கிறது. அதாவது நீங்கள் நோன்பு பிடிங்க, அதுக்கு நோன்பு பிடிக்கிறது மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துக்கிற இந்த ஹதீஸ் வந்து மிச்சம் பலவீனமான ஒரு ஹதீஸ் வந்து. இது அல் முஅஜமுல் அவ்ஸத்னு சொல்லக்கூடிய இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ். இது மிச்சம் பலவீனமான ஒரு ஹதீஸ்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். ரெண்டாவது ஹதீஸ் என்ன கேட்டால், அதாவது நீங்க ரமதான் என்று சொல்லவான, ரமதான் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெயர், அதனால நீங்க ரமதானுடைய மாசம் என்று சொல்லுங்க என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துக்கிற. அப்ப இந்த ஹதீஸ் வந்து இமாம் இப்னு அதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அல் காமில சொல்லக்கூடிய கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் கூட பலவீனமான ஒரு ஹதீஸ்னதை விளங்கிக்கணும். அப்ப ரமதான் சொல்றது வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று இல்லை. அதே போலதான் எங்களுக்கு ரமதானுக்கு பொதுவாக ரமதான் என்று சொல்லும், மேலும் ரமதானுடைய மாசம் என்று சொல்ல எலுமெடுத்து விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த ஹதீஸ்ல அதாவது ஆதாரம் மெடிக்கல் ஒரு ஹதீஸ் வந்து இது மௌதுவான ஹதீஸ் என்று கூட உலமாக்கள் வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. அடுத்தது மூணாவது ஹதீஸ் என்ன கேட்டா, இது மிச்சம் எங்களோட சமூகத்துல வந்து பரவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது ரமதானுடைய மாசத்துல ஆரம்ப பகுதி அது ரஹ்மத்துக்குரிய அதாவது ஒரு மாசமாகவும், அதே போல நடுப்பகுதி மக்ஃபிரத்துக்குரிய பகுதியாகும், அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும், அதே ரமதானுடைய கடைசி பகுதி நரக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா இது சஹீஹ் இப்னு குஸைமால வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து. இந்த ஹதீஸ் வந்து மிச்சம் பலவீனமான ஒரு ஹதீஸ் வந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப அதே நேரம் இந்த ஹதீஸ்ல உள்ளடங்கக்கூடிய பொருளும் வந்து அது ஒழுங்காக இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப ரமதானுடைய ரஹ்மத், அந்த அல்லாஹ்வுடைய கருணை, அதே போல நரக விடுதலை, அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புன்னு சொல்றது வந்து இந்த மூணுமே ரமதான் முழுக்க இருக்கிற. அப்ப கடைசி 10 இல்லாட்டி நடு 10 முதல் 10 இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த மூணு விதமான சிறப்புகளும் ரமதான் முழுக்க இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்றது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உறுதியான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அதே நேரம் இதில் இருக்கக்கூடிய பொருளும் வந்து அடுத்த ஹதீஸ்ல முரணாகிறதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். நாலாவது பகுதி என்ன கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ரமதானுடைய மாசம் வந்தென்றால் அவங்க நன்மாராய் சொல்லுவாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க, அதாவது நன்மாராய் சொல்லுவாங்க. அதே நேரம் அவங்க ரமதானுடைய நிறைய சிறப்பாக சொல்லி காட்டுவாங்க. உங்கள்கிட்ட வந்து அதாவது உங்களிடம் இந்த ரமதானுடைய மாசம் வந்திக்கிற, இது பரக்கத்துக்குரிய மாசம், இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லதா வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்திக்கிறார். இது முஸ்னத் அஹமத்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹதீஸ் துறை சார்ந்த நிறைய உலமாக்கள் இந்த ஹதீஸ்ல குறப்பாடிக்கிறதா வந்து எங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஆரம்பால உலமாக்கள்ல இமாம் அல் முந்திரி ரஹிமஹுல்லாஹ், அதே போல இமாம் அல் அலாயி ரஹிமஹுல்லாஹ், பிந்திய காலத்துல வந்து உலமாக்கள்ல ஷேக் முக்பில் அல்வாதி ரஹிமஹுல்லாஹ், அதே போலதான் இந்த கிதாபுடைய அதாவது நூலாசிரியரான ஷேக் அப்துல்லா அலி ரியானி ஹஃபிதஹுல்லாஹ் போல உலமாக்கள் வந்து இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ்ன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஆரம்பத்துல வந்து நோன்பு வரதுக்கு முந்து நன்மாரான்னு சொன்னதா சஹீஹான ஹதீஸ்ல வந்து இல்லை. சில உலமாக்கள் இந்த ஹதீஸை வந்து சஹீஹான்னு சொல்லிக்கிறாங்க, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள். ஆனாலும் இதுல ஏற்றமான கருத்தை கேட்டால் ஏற்கனவே சொல்லி காட்டின உலமாக்கள் சொன்னபடிக்கு இது வந்து பலவீனமானது தான் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும்.
அப்போ நிறைய உலமாக்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. ஆனாலும் பொதுவாக ரமதானுடைய மாதம் வரப்போ நன்மாராயம் சொல்றது, வாழ்த்து தெரிவிக்கிறது எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னார்கள். ஏன்னா இந்த ஹதீஸை வச்சு தான் சில உலமாக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறது, நோன்பு வந்து சொல்லி சொன்னாங்க, எனக்கு தெரியும் ரமதான் கரீம் அன்று, இல்லாட்டி வேறு வேறு வார்த்தை இல்லை, பொதுவாக வாழ்த்து தெரிவிப்பாங்க. அப்போ இது அதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை வந்து நிறைய உலமாக்கள் கொண்டு வருவாங்க. ஆனாலும் இந்த ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வாழ்த்து தெரிவித்ததாகவோ அல்லது நன்மாராயம் சொன்னதாகவோ வந்து எங்களுக்கு ஆதாரமாக எடுக்க இயலாது. ஆனாலும் பொதுவாக இப்படி நன்மாராயம் சொல்றது எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாங்க, அது பிரச்சனைக்குரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இது ஷேக் அப்துல் பாரி அல் அன்சாரி ஹஃபிதஹுல்லாஹ் போல உலமாக்கள், ஹதீஸ் துறை சார்ந்த உலமாக்களும் தான் இதை தஈஃப்னு சொன்ன உலமாக்களும் கூட வந்து இது சொல்றது அப்படி, அதாவது நாங்கள் ரமதானுக்காக வேண்டி வாழ்த்து தெரிவிக்கிறது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லைன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ அது சாதாரணமான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுக்கிறான்னு கேட்டா இல்லைன்றதை விளங்கிக்கணும். எங்க ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வந்து இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். அடுத்ததாக 5வது ஹதீஸ், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த ரமதானுடைய மாதம் சம்பந்தமாக நிறைய சிறப்பலை வந்து அவங்க சொல்லி காட்டிட்டு அவங்க சொல்றாங்க வந்து இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து துவா கேட்கறது வந்து அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று. அதே போலத்தான் அல்லாஹு தாலா உங்களோட போட்டி போடக்கூடிய அந்த தன்மையை வந்து பார்க்குறான். அதே போல உங்களை வச்சு, அதாவது ரமதானுடைய மாசத்தை அல்லாஹ்வுடைய அடியார்கள் வந்து இந்த மாதிரி நல்ல முறை நடந்து கொள்றதை வச்சு அல்லாஹு தாலா மலாய்க்காமார் இடத்துல வந்து பெருமையாக பேசுவான். அதனால நீங்க உங்களிடமிருந்து நல்ல விஷயங்களை அல்லாஹ்க்கா வேண்டி அல்லாஹ்க்கு காண்பீங்கோ என்றதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது நாங்கள் செய்யக்கூடிய நல்ல முறை அல்லாஹ்க்கு காட்டுங்கன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துக்கிற இந்த ஹதீஸும் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ், மௌதுவான தரத்திக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டு. அப்போ இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நாங்கள் சொல்லப்படாது. அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸ், அதுதான் ஒரு துவா உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு துறக்கிற நேரம் ஓதக்கூடிய ஒரு துவாவா வந்து சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் வந்துக்கிற அல் மோஜமுல் ஸகீர் சொல்லி வரக்கூடிய இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாப், அந்த கிதாப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அல்லாஹும்ம லக சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் அல்லாஹும்ம லக சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து வ அலைக தவக்கல்து சுப்ஹானக வ பிஹம்திக தகப்பல்ஹு மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்று வரக்கூடிய ஒரு துஆ உண்டு. அப்போ இந்த துஆ வந்து தஈஃபான பலவீனமான ஒரு ஹதீஸ்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இந்த துஆ இருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ் வந்து ஷேக் அல்பான் ரஹ்மத்துல்லாஹ் போல உலமாக்கள் வந்து இதை பலவீனம்னு சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு ஹதீஸ் வந்துக்கிற 8வது ஹதீஸ், ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு அவருடைய துஆ நோன்பு துறக்கிற நேரம் அது அங்கீகரிக்கப்படும். அப்படியாப்பட்ட ஒரு துஆ ஒன்று நோம்பாளிக்கு இருக்கிறதாக வந்து ஹதீஸ் ஒன்று வந்திக்கிற, அதாவது நோம்பாளி ஒன்றுக்கு நோன்பு துறக்கிற நேரம் ஒரு துவா ஒன்றிக்கும் அந்த துவா வந்து அது மறுக்கப்படாது, அது அங்கீகரிக்கப்படும்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்றிக்கல. இது சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ். அப்படி அறியப்படாத சில ராவிகள் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ் வந்து விளங்கிக்கொள்ளணும். அப்போ நாங்கள் நோன்பு துறக்கிற நேரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துவாண்டு அப்படி ஒன்று இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ நோம்பாளியுடைய துவா நோன்பு பிடிச்ச நேரத்திலிருந்து நோன்பு துறக்கிற நேரம் மறங்காட்டின் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறன்றதை விளங்கிக்கொள்ளணும். அப்போ பொதுவாக தான் வந்திருக்கிற தவிர நோன்பு துறக்கிற நேரம் வந்து எங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக எங்கேயும் ஹதீஸ்ல உறுதியாக வந்திலிருந்து விளங்கிக் கொள்ள ஓணும். அப்போ அந்த அடிப்படையில் வச்சு இப்படி நோன்பு துறக்கிற நேரம் மட்டும் தனியாக வந்து துவா கேட்கிற நடைமுறை நிலையிலிருந்து விளங்கிக்கிறோம். அது இல்லாமல் சில துவாக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக வர, அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைசியாக பார்ப்போம். அது இல்லாமல் அந்த நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதாக வரக்கூடிய ஹதீஸ் வந்து பலவீனம்ன்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 9வது ஹதீஸ் என்ன கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வரக்கூடிய ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ் தான் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு நோம்பாளியுடைய தூக்கம் அது இபாதத் என்றும், அதே போலதான் அந்த நோம்பாளியுடைய மௌனமாயிக்கிறது அது தஸ்பீஹ் என்றும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அமல் என்றும் ஹதீஸ் ஒன்று வந்திருக்கிறார். அப்போ இந்த ஹதீஸும் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ். சில உலமாக்கள் இருந்து மௌது என்று கூட சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதில் வரக்கூடிய ஒரு ராவி வந்து அறிவிப்பாளர் வந்து ஒரு பொய் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நோம்பாளியுடைய தூக்கம் இபாதான்னு சொல்றதோ அல்லது அவருடைய மௌனமாய்க்கிறது வந்து தஸ்பீஹ் என்று சொல்றது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒன்றும் இல்லை. அது மூலமாக எங்களுக்கு சட்டம் ஒன்றும் எடுக்க இயலாததை விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 10வது ஹதீஸ் என்ன கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்னு ஷாஹின் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஃபதாயில் ரமதான் கிதாப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து அதில் விளக்கம் என்னென்றால் ரமதானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறதாக வந்திருக்கிற எப்படி என்றால் ரமதானுடைய மாதம்
இது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறதாக வந்திக்கிறார். அதே நேரம் வலா யுர்ஃபா இலல்லாஹி இல்லா பிஸகாத்தில் ஃபித்ர். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நிறுத்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாசம் தான் ரமதானுடைய மாசம். எனவே இந்த ரமதானுடைய மாசம் அல்லாஹ்விடம் வந்து கொண்டு செல்லப்படணும் என்றால் அதை நீங்கள் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தா மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட வந்து இது கொண்டு செல்லப்படும் என்றது பொருள்ல இந்த ஹதீஸ் வந்து வந்திக்கிறார். ஆனா இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ். ஏன்னா இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்து அறியப்படாதவர் அளிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இது பலவீனமான ஒரு ஹதீஸ் வந்து. அப்ப எங்களுடைய நோன்பு அது அதாவது நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாட்டி வந்து அங்கீகரிக்கப்பட்டல, அது அல்லாஹ்விடம் பேச்சு சேராது என்று சொல்லி எங்களுக்கு சட்டம் அடிக்க இயலாது. இருந்தனால ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து கட்டாயமான உண்டு. அது வேற நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் படிப்போம். ஆனாலும் இந்த ஹதீஸ்ல சொல்ல வர மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாட்டி நோம்பே அங்கீகரிக்கப்பட்டலன்னு பொருளை வந்து சஹீஹா வந்து இல்லைன்னு நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக இந்த இன்னமொரு ஹதீஸ் வந்து அது மக்கள் மத்தியில் மிச்சம் பிரபலமையக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து தான் இந்த அதாவது நாங்கள் நோன்பு துறக்கிற நேரம் ஓதக்கூடிய ஒரு துவா ஒண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இது பெரும்பாலும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு துவா உண்டு. அதுதான் ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله என்று வரக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவுடைய விஷயம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இந்த நூலாசிரியர், அதாவது நாங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிதாபுடைய நூலாசிரியர் வந்து ஷேக் அப்துல்லா அல் இரியானி ஹஃபிதஹுல்லா, அவங்க இந்த ஹதீஸ் வந்து பலவீனம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு முந்தி ஷேக் முக்பில் அல் வாதி ரஹமுல்லா இது பலவீனம்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் சிப்த் இப்னு அல் அஜ்மி ரஹமுல்லா போல உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஹதீஸுடைய தரம் வந்து நாங்கள் மீளாய்வு செஞ்சு பார்க்க போகல பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து ஷேக் அல்பான் ரஹமுல்லா, இமாம் தாரகுத்னி ரஹமுல்லா, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமுல்லா போல பெரிய பெரிய உலமாக்களுடைய கருத்து என்ன கேட்டோம்னா இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வந்து, அதாவது ஹசனுடைய தரத்தை கூடிய ஒரு ஹதீஸ் வந்து இது சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த துவா வந்து எங்களுக்கு தாராளமாக நோன்பு திறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு ஓதலாம் என்றதை நாங்கள் விலையும் கொள்ளணும். அப்போ இதில் பலமான கருத்து என்ன கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்து. அப்போ இந்த ஹதீஸை வந்து நாங்கள் தாராளமாக அமல் செய்யலாம் என்றதை விலையும் கொள்ளணும். அப்போ இதோட எங்களோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.